Next example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus Z1 is equal to modulus Z2 is equal to modulus Z3 is equal to R greater than 0. Modulus நாளை பாசிட்டிவா தான் இருக்கணும். So greater than 0 சொல்லிட்டாங்க. And Z1 plus Z2 plus Z3 not equal to 0. இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பிளஸ் பண்ணா அது என்ன கிடையாது, 0 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா என்ன ப்ரூவ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 is equal to R அப்படி சொல்லணும். இதே மாதிரி மாடல் சம் 6 க்கு பதிலா 1 வச்சு பண்ணிருக்கோம். 6 க்கு பதிலா 1 அப்படி வச்சா ஒரு ரிசல்ட் நேத்து பண்ணோம்னாங்க 1 by modulus 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 is equal to 1 சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதிலா இங்க 6 னு வச்சிருக்காங்க. 1 க்கு பதிலா 6 னு வச்சிருக்காங்க. 6 னு வச்சா இந்த ரிசல்ட் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? 6 க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இந்த ரிசல்ட் 6 க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. நான் கவனிச்சிட்டே வந்தேன்னா அதே மாடல் தான், சின்ன சேஞ்ச் மட்டும். So given that modulus Z1 R, modulus Z2 R, modulus Z3 R தனித்தனியா எழுதிருக்கேன். modulus Z1 is equal to modulus Z2 is equal to modulus Z3 is equal to R இருக்காங்களா, நான் தனித்தனியா எழுதிருக்கேன். modulus Z1 R தான், modulus Z2 R தான், modulus Z3 R தான். அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுவோம். modulus Z1 ஸ்கொயர் என்னன்னா R ஸ்கொயர், modulus Z2 ஸ்கொயரும் R ஸ்கொயர் தான், modulus Z3 ஸ்கொயரும் R ஸ்கொயர் தான். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இத மட்டும் ஈக்குவேஷன் 1 னு வச்சிருக்கேன். given that but modulus Z square எதுக்கு ஈக்குவல்னா Z into Z bar க்கு ஈக்குவல். modulus Z square னா Z into Z bar, modulus Z1 square னா Z1 into Z1 bar, modulus Z1 square னா Z1 into Z1 bar is equal to R square, modulus Z2 square னா Z2 into Z2 bar அதுவும் R square, modulus Z3 square னா Z3 into Z3 bar அதுவும் R square. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிருக்கேன். modulus Z square னா Z into Z bar அந்த ரிசல்ட். சரி, Z1 into Z1 bar R square ஆ இருந்தா what is Z1? R square by Z1 bar. Z1 bar கீழ கொடுத்துருங்க. Z1 வந்து R square by Z1 bar. அது மாதிரி Z2 என்னன்னு கேட்டா R square by Z2 bar. Z3 என்னன்னு கேட்டா R square by Z3 bar. அப்படி பண்ணியாச்சுன்னா அப்ப Z1, Z2, Z3 in terms of bar ல கண்டுபிடிச்சாச்சு. Z1 வந்து R square by Z1 bar, Z2 வந்து R square by Z2 bar, Z3 R square by Z3 bar. மூணையும் பிளஸ் பண்ணுவோம். Z1 plus Z2 plus Z3. Z1 க்கு பதிலா R square by Z1 bar, Z2 க்கு பதிலா R square by Z2 bar, Z3 க்கு பதிலா R square by Z3 bar. மூணுலயே R square காமனா இருக்கா, ஒரு R square மொத்தமா போட்டுருங்க. காமனா இருக்கா 1 by Z1 bar plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar. R square மூணுலயே இருக்குங்க, மொத்தமா வெளிய எடுத்து போடுங்க. இப்போ இதுக்கு LCM எடுக்கணும்னா LCM என்ன? Z1 bar, Z2 bar, Z3 bar. ப்ராடக்ட் தான் LCM என்ன? Z1 bar, Z2 bar, Z3 bar தான் LCM. இங்க வெறும் Z1 bar மட்டும் தான் இருக்கு. எப்பவுமே LCM நால இல்லாத நம்பரை மேல மல்டிப்ளை பண்ண முடியுங்க. Z1 bar தான் இருக்கு. என்னது இல்ல? Z2 bar, Z3 bar இல்ல. இந்த 1 எதால மல்டிப்ளை பண்ணணும்? Z2 bar, Z3 bar ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 1 into Z2 bar, Z3 bar னா Z2 bar, Z3 bar. இங்க செகண்ட் டேர்ம்ல Z2 bar மட்டும் இருக்கு. Z1 bar இல்ல, Z3 bar இல்ல. இந்த 1 Z1 bar, Z3 bar ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ட்ல Z3 bar இருக்கு. Z1 bar, Z2 bar இல்ல. அப்ப மேல Z1 bar into Z2 bar ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதாங்க LCM. LCM நாலே மூணு நம்பருக்கு LCM னா மூணு நம்பரோட ப்ராடக்ட் போட்டுட்டு மீதி உள்ள ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் மேல மேல வந்து. இப்போ இங்க Z1 bar இருக்கு, மேல Z2 bar, Z3 bar. இங்க Z2 bar இருக்கு, மேல Z1 bar, Z3 bar. இங்க Z3 bar இருக்கு, மேல Z1 bar, Z2 bar. இதான் மெத்தட் ஆஃப் டேக்கிங் என்ன LCM. மறந்துட கூடாது. நீங்க வேணா 1/2 plus 1/9 plus 1/7 அப்படினு போட்டு LCM எடுத்து பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ ஒரு டேர்ம் எப்பவுமே LCM நாலே இல்லாத நம்பரை வச்சு மேல மல்டிப்ளை பண்ணுது. இங்க எது இல்ல? Z1 bar இருக்கு, Z2 bar, Z3 bar இல்ல, மேல சேர்த்துக்கணும். Z2 bar இருக்கு, Z1 bar, Z3 bar இல்ல, மேல சேர்த்துக்கணும். Z3 bar இருக்கு, Z1 bar, Z2 bar இல்ல, மேல சேர்த்துக்கணும். சரி, கீழ பாருங்க. அது மாதிரி மேல வந்து Z1 bar, Z3 bar சேர்த்து எழுதிக்கலாம். சரி, Z2 bar, Z3 bar, Z2 Z3 bar ஹோல் பார்னு போட்டுக்கலாமா? Z1 bar, Z3 bar, Z1 Z3 ஹோல் பார்னு போட்டுக்கலாம். Z1 bar, Z2 bar, Z1 Z2 ஹோல் பார்னு போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல். தனித்தனி பார மொத்த பார போட்டுக்கலாம். ஒரு கீழே Z1 bar, Z2 bar, Z3 bar, Z1 Z2 Z3 ஹோல் பார்னு போட்டுக்கலாம். இது கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி. Z1 Z2 ஹோல் பாரும் Z1 bar into Z2 பாரும் சேம். அப்ப Z1 bar into Z2 bar இருக்கிறதுல Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். தனித்தனி பாருக்கு பதிலா மொத்த பார், இங்கே தனித்தனி பாருக்கு பதிலா மொத்த பார், இங்கே தனித்தனி பாருக்கு பதிலா மொத்த பார், கீழே மொத்தமா ஒரு பார். சரி, அடுத்து இங்க தனித்தனி பார் இருக்கா, ஆட் பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். Z1 அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம்னா இங்க தனித்தனி பார் இருக்கா, மொத்தம் ஒரு பாரா போடலாம். எந்த ரிசல்ட் படி? Z1 plus Z2 ஹோல் பார்ங்கிறது Z1 bar plus Z2 bar. அப்ப Z1 bar plus Z2 bar இருந்தா Z1 plus Z2 ஹோல் பார்னு பார்த்துக்கலாம்.
மொத்த பார் இருந்தா தனித்தனி பார் போட்டுக்கலாம், தனித்தனி பார் இருந்தா மொத்த பாரா போட்டுக்கலாம். இங்க தனித்தனி பார் தானே இருக்கு, இங்க தனி பார், இங்க தனி பார், இங்க தனி பார், மொத்தமா பார் போட்டுக்கலாம். உள்ள பிளஸ் தானே இருக்கு, மொத்தமா போட்டுக்கலாம். எப்படி போன ஸ்டெப்புக்கு மல்டிபிகேஷனுக்கு மொத்தமா பார் போட்டோமோ அது மாதிரி இங்க அடிஷனுக்கு மொத்தமா பார் போட்டுக்கலாம். அப்ப Z1 Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 the whole bar. அப்போ தனித்தனி பாருக்கு பதிலா மொத்த பாரா போட்டுக்கலாங்கிறது இந்த கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி. Z1 plus Z2 whole bar is equal to Z1 bar plus Z2 bar. தனித்தனி பார மொத்த பாரா போட்டாச்சு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா டிவிஷன்ல பார் இருக்கு பாருங்க, மேல ஒரு நம்பருக்கு பார், கீழே ஒரு நம்பருக்கு பார். இது நம்ம ரிசல்ட் படிச்சிருக்கோம். Z1 by Z2 whole bar அப்படின்னா Z1 bar by Z2 bar. அப்ப Z1 bar by Z2 பாருக்கு பதிலா Z1 by Z2 போட்டு மொத்த பார் போட்டுக்கலாம். டிவைட் பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்ப தனித்தனி பாருக்கு பதிலா மொத்த டிவிஷன் போட்டு மேல பார் போட்டுக்கலாம். இங்க தனித்தனி பார் இருக்கா, கீழே ஒரு பார் இருக்கு, மேல ஒரு பார் இருக்கு. அப்ப மொத்தமா டிவிஷன் போட்டு ஒரே ஒரு பார் மட்டும் மேல போட்டோம். சோ இது Z1 பார் மொத்தமா நினைச்சுக்கோங்க, இதை Z2 பார் நினைச்சுக்கோங்க. இப்ப Z1 பார் பை Z2 பார்னா Z1 by Z2 தி ஹோல் பார். ஹோல் பார்னு சொல்றதுக்கு நல்லா பிராக்கெட் போடுங்க. இந்த மாதிரி மேல உள்ளது வந்து பிளஸ்ல தானே இருக்கு, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். Z1 plus Z2 plus Z2 plus Z3 plus Z3 into Z1 அப்படி போட்டுக்கலாம். பிளஸ் தானே இருக்கு, பிளஸ் மாத்தி போட்டுக்கலாம், இல்ல மாத்தி போட்டுக்கலாம். Z1 Z2 மொத்தம் முதல்ல போடுங்க, Z2 Z3 அப்புறம் போடுங்க, Z3 Z1 அப்புறம் போடுங்க. அப்ப மேல டாம் கீழே டாம் மொத்தமா ஒரு ஹோல் பார் போட்டாச்சு. பண்ணும்போது இந்த டாம் அரேஞ்ச் பண்ணி போட்டேன் நான். அப்போ பார் எடுத்து டிவைட் பண்றது, டிவைட் பண்ணி பார் எடுத்து ஈக்குவல், மொத்த டிவிஷன் போட்டு மேல பார். இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னு மறந்துடக்கூடாது. என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், Z1 plus Z2 plus Z3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். therefore எடுக்கிறது போனா Z1 plus Z2 plus Z3 is equal to R square into இந்த மொத்த டிவிஷன் மேல ஹோல் பார் போட்டாச்சு. Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 by Z1 Z2 Z3 மொத்த மேல பார். ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுங்க, டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். இங்க மொத்தமா ஒரு மாடுலஸ், இங்கேயும் மொத்தமா மாடுலஸ், ரெண்டு சைடும் மாடுலஸ் போட்டாச்சு. பட் டிவைட் மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது, மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். அப்ப தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாம். R square into this whole மாடுலஸ், மாடுலஸ் R square தனியா போட்டுக்கோங்க, இந்த தனியா மாடுலஸ் போட்டுக்கோங்க. இந்த டிவிஷனுக்கு தனி மாடுலஸ், R squareக்கு தனி மாடுலஸ். மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது, மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். மாடுலஸ் Z1 Z2 is equal to மாடுலஸ் Z1 into மாடுலஸ் Z2. அந்த ஐடியா. மாடுலஸ் R square இருக்கு இல்லையா, அது வெறும் R square தாங்க. R squareங்கிறது பாசிட்டிவ் நம்பருங்க. R greater than 0 தானே கொடுத்துருக்கான் சம்ல. ஸ்கொயர் பண்ணாலே பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா அதே தானே வரும். மாடுலஸ் 3 னா 3 தான், மாடுலஸ் 4 னா 4 தான். ஸோ R square பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால ஆரே அவன் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கான். R square கண்டிப்பா பாசிட்டிவ். எந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ். பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா அதே தான் வரும். 3க்கு மாடுலஸ் எடுத்தா 3 தான். நம்ம ரியல் நம்பர் மாடுலஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மாடுலஸ் 4 னா 4 தான், அது மாதிரி. ஸோ மாடுலஸ் R square பதிலா R square. இங்க வந்து மாடுலஸ் இருக்கு இல்லையா, மாடுலஸ்க்கு மேல பார் இருக்கா படிச்சிருக்கோம். மாடுலஸ் செட் பாரும் மாடுலஸ் செட்டும் சேம் படிச்சிருக்கோம். மாடுலஸ்க்குள்ள பார் போடலாம், போடாமல இருக்கலாம். மாடுலஸ் செட்டும் மாடுலஸ் செட் பாரும் சேம். இப்போ அந்த டிவிஷனுக்கு மேல பார் இருக்கு, அதுல மாடுலஸ் இருக்கு. அப்ப அந்த பாரை எடுத்து விட்டலாம், மாடுலஸ் ஆஃப் திஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது மொத்தமா இசட் நினைச்சுக்கோங்க. என்னங்க, இது டிவிஷனை மொத்தமா சேர்த்து ஒரு இசட் நினைச்சுக்கோங்க. இது மாடுலஸ் இசட் பார்ன்னு இருக்கா, மாடுலஸ் இது மொத்தமா டிவிஷனோட சேர்த்து ஒரு பெரிய இசட் நினைச்சுக்கோங்க. மாடுலஸ் இசட் பார் அப்படின்னா மாடுலஸ் இசட் பாரை எடுத்துட்டு போடலாம். மாடுலஸ்க்குள்ள பார் போடலாம், போடாமல இருக்கலாம். பாரை விட்டுட்டு எடுத்துட்டோம். சரி, இப்போ ஒரு ரிசல்ட் இருக்கு பாருங்க. மாடுலஸ்க்கு டிவைட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது, மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணதுக்கு ஈக்குவல். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிடுவோம். R square into தனித்தனி மாடுலஸா போட்டுருவோம். மேல ஒரு மாடுலஸ், கீழே ஒரு மாடுலஸ். ஏன்னா மாடுலஸ் Z1 by Z2 மாடுலஸ் Z1 by மாடுலஸ் Z2க்கு ஈக்குவல். ஸோ தனித்தனி மாடுலஸா போட்டாச்சு. எல்லாம் கேர்ஃபுல்லா பார்க்கணுங்க. இங்க எல்லா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். லெஃப்ட் சைடு இந்த இருக்கு, மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 இருக்கு. ஈக்குவல் டு, சரி அதுக்கு முன்னாடி தனித்தனி மாடுலஸ் போட்டாச்சா, முடிச்சுக்குவோம். தனித்தனி மாடுலஸ் போட்டாச்சு. கீழே மாடுலஸ் Z1 Z2 Z3 இருக்கு இல்லையா, மாடுலஸ் Z1 Z2 வரதா மாடுலஸ் Z1 into மாடுலஸ் Z2 போட்டுக்கலாம். இல்லைங்க, ரிசல்ட் சொல்றது என்ன, மாடுலஸ் Z1 Z2 மாடுலஸ் Z1 Z2 போட்டுக்கலாம். மாடுலஸ் Z1 Z2 Z3 மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 போட்டுக்கலாம். அப்ப தனித்தனி ப்ராடக்டா இருந்தா தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாம். அப்ப டிவிஷனுக்கு முதல்ல என்ன பண்ணிருக்கோம், தனித்தனி மாடுலஸ் போட்டிருக்கோம். மொத்த டிவிஷன் மாடுலஸ்க்கு மேல தனி மாடுலஸ், கீழே தனி மாடுலஸ் போட்டாச்சு. அப்புறம் கீழே உள்ள ப்ராடக்ட் மாடுலஸ் மட்டும் தனித்தனியா போட்டாச்சு. ஏன்னா மாடுலஸ் Z1 Z2 வந்து மாடுலஸ் Z1 into மாடுலஸ் Z2 ஈக்குவல். மாடுலஸ் Z1 Z2 Z3 னா மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3. ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல உள்ள டச் பண்ணக்கூடாது, அப்படி இருக்குன்னா இங்கிட்டு தனியா R square இருக்கு.
ஏன் அப்படி பண்ணிருக்கோம்னா நம்ம ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது, ஈக்குவேஷன் 1 வந்து மாடுலஸ் அட் 1 வந்து 6, மாடுலஸ் அட் 2 6 தான், மாடுலஸ் அட் 3 6 தான் சொல்லுதா, மாடுலஸ் அட் 1க்கு பதிலா 6, மாடுலஸ் அட் 2க்கு பதிலா 6, மாடுலஸ் அட் 3க்கு பதிலா 6ன்னு போடலாம். எதுல அந்த தனித்தனியா பிரிச்சு எழுதுனீங்க இல்லையா அதுல தூக்கி போடலாம். மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது, மாடுலஸ் எடுத்து மல்டிப்ளை வந்து ஈக்குவல். ஸோ தனித்தனி மாடுலஸா போட்டு மாடுலஸ் அட் 1க்கு பதிலா ஒரு 6, மாடுலஸ் அட் 2க்கு பதிலா 6, மாடுலஸ் அட் 3க்கு பதிலா 6ன்னு போட்டாச்சு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இருக்கா, 6 6 2 6 ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 இன்ட்டு 6னா ஆர் ஸ்கொயர், இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் அடிச்சுக்கலாம். இப்போ எடுத்து எழுதுவோம். லெஃப்ட் சைட்ல என்ன ஆரம்பிச்சோம், மாடுலஸ் அட் 1 பிளஸ் அட் 2 பிளஸ் அட் 3 ஆரம்பிச்சோம். ஈக்குவல் ரைட் சைட்ல என்ன இருக்கு, மாடுலஸ் அட் 1 Z2 பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z3 Z1 டிவைடட் பை ஒரே ஒரு ஆர் மட்டும் மிச்சம் இருக்கு. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 மேல கொண்டு போயிட்டு இந்த மாடுலஸ் கீழே கொண்டு வரணும். இப்போ R is equal to modulus at 1 Z2 plus at 2 Z3 plus at 3 Z1 divided by modulus at 1 plus at 2 plus at 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 மேல கொண்டு போயிட்டு அதை கீழே கொண்டு, இது கீழே கொண்டு வந்து டினாமினேட்டர்ல வரலாமான்னு கேட்டா வரலாம். ஏன்னா Z1 plus at 2 plus at 3 not equal to 0 சம்ல கொடுத்துருக்காங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டினாமினேட்டர்ல டேம் வந்தாலே கீழே கொடுத்து not equal to 0 வரணும்ல, அதான் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, Z1 plus at 2 plus at 3 not equal to 0 கொடுத்துருக்காங்க. அதனால கீழே இந்த டேர்ம்ஸ் வரலாம். என்ன அப்ப R is equal to this modulus by this modulus. மொத்த மாடுலஸா போட்டுக்கலாம்ல, டிவைட் பண்ணி மாடுலஸ் இருக்கிறது மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணதுக்கு ஈக்குவல், மொத்த மாடுலஸா போட்டுக்கலாம். மொத்த மாடுலஸ் போட்டு Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 by Z1 plus Z2 plus Z3 is equal to R. இதாங்க ப்ரூஃப் பண்ணணும், இதான் கண்டுபிடிக்க வேண்டியது, இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இதுதான் இதோட மாடுலஸ் தான் நம்ம Rன்னு சொல்லணும். சம்ம மறந்துடாதீங்க. என்ன அதனால prove that என்னது this value is equal to R ன்னு சொல்லணும், சொல்லியாச்சு. கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கான்ஜுகேட்டோட ரிசல்ட்ஸையும் யூஸ் பண்ணணும், மாடுலஸோட ரிசல்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். நம்மள தான் ஆன்சர். அதனால புரிஞ்சுக்கோங்க. தனித்தனி மாடுலஸ் பதிலா மொத்த மாடுலஸ் போட்டா ஈக்குவல் டு ஆர். கீழே உள்ளது வந்து டேர்ம் வரலாமான்னு வரலாம், ஏன்னா கீழே உள்ளது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால கீழே இந்த Z1 plus Z2 plus Z3 கீழே போடலாம். எப்பவுமே டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல் டு 0 வரணும், அது சம்லையும் கொடுத்துரும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ங்க. என்ன எக்ஸாம்பிள் 16 பாருங்க. ஷோ தட் த ஈக்குவேஷன் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z பார் ஹஸ் 4 சொல்யூஷன். இது ஒரு ஈக்குவேஷன், இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும், 4 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும். வழக்கமா ஒரு சாதாரண ஈக்குவேஷன்ல ஸ்கொயர் வந்துச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பேர். ரெண்டு சொல்யூஷன் தான் உண்டு நம்ம சாதாரண ரியல் நம்பர்ல. நம்ம அடுத்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு யூனிட்டே பார்க்க போறோம்ங்க. மாதிரி ஸ்கொயர் வந்துச்சுன்னா பொதுவாக 2 ஈக்குவேஷன் தான் இருக்கும் ரியல் நம்பரை பொறுத்தவரை. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றான், 4 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றான், கண்டுபிடிக்கலாம் சொல்ல. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும், 4 சொல்யூஷன் இருக்கும். அதாவது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா இசட்டுக்கு 4 வேல்யூ கிடைக்கும் சொல்லணும். 4 வேல்யூ கிடைக்கும்னு சொன்னா போதும், 4 வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். பாருங்க, given that z square is equal to z bar, அவன் கொடுத்திருக்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டோம். டேக்கிங் மாடுலஸ், ரெண்டு சைடு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் z square is equal to மாடுலஸ் z bar. மாடுலஸ் z பவர் n மாடுலஸ் at ஹோல் பவர் n சேம் தானே, அதாவது மாடுலஸே பவரை மாத்திக்கலாம்னா மாடுலஸ் z ஸ்கொயரா மாடுலஸ் at தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மாடுலஸ் z பவர் n மாடுலஸ் at பவர் n, அப்ப பவர் மேல கொண்டு போயிட்டு மாடுலஸ் உள்ள கொண்டு போய்க்கலாம். மாடுலஸ் at பவர் n is equal to மாடுலஸ் at ஹோல் பவர் n. மாடுலஸ் z பார் மாடுலஸ் at சேம் ரிசல்ட் இருக்கா, அப்ப மாடுலஸ் at பாருக்கு பதிலா மாடுலஸ் at போட்டுக்கலாம். அப்ப இங்க பவரையும் மாடுலஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, இங்க மாடுலஸ் at பாருக்கு பதிலா மாடுலஸ் at போட்டுக்கோங்க. லெஃப்ட்ல உள்ள மாடுலஸ் ரைட்ல உள்ள மாடுலஸ் லெஃப்ட்ல கொண்டு வாங்க. மாடுலஸ் at ஸ்கொயர் இங்க பிளஸ் மாடுலஸ் at தான, லெஃப்ட்ல வந்து மைனஸ் மாடுலஸ் at ஈக்குவல் டு 0. இது இங்க வந்துச்சுனா இங்க 0 தான் இருக்கும். இப்போ ரெண்டு டேர்ம்லயும் ஒரு மாடுலஸ் at காமன் எடுத்தீங்கன்னா இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஒரு மாடுலஸ் at எடுத்தாச்சா ஒரு மாடுலஸ் at இருக்கும். இங்க மாடுலஸ் at எடுத்தாச்சு, சோ ஒன்னு மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. உள்ள மல்டிப்ளை பண்ணா மாடுலஸ் at மாடுலஸ் atனா மாடுலஸ் at ஸ்கொயர், மாடுலஸ் at 1 னா மாடுலஸ் at வந்துரும். இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் at மாடுலஸ் at மைனஸ் 1 is equal to 0 னா a into b is equal to 0 னா a is equal to 0 or b is equal to 0 னு எழுதுவோம்ல. இல்ல நம்ம ஈக்குவேஷன் சால்விங்ல x plus 1 into x plus 2 0 னா x plus 1 is equal to 0 or x plus 2 is equal to 0 னு எழுதுவோம்ல. அதே மாதிரி இது மாடுலஸ் at is equal to 0 or மாடுலஸ் at minus 1 is equal to 0. So மாடுலஸ் at is equal to 0 or மாடுலஸ் at is equal to 1. minus 1 ரைட்ல கொண்டு வந்துருங்க. மாடுலஸ் at is equal to 1. அப்போ கொடுத்திருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணா ரெண்டா மாறுது. என்னங்க, ஒன்னு இது இன்னொன்னு இது. இதை சால்வ் பண்ணாவும் சொல்யூஷன் கிடைக்கும், இதை சால்வ் பண்ணாவும் சொல்யூஷன் கிடைக்கும். சரி, நான் மாடுலஸ் at is equal to 0 னா z என்னவா தான் இருக்கணும், 0வா தான் இருக்கும். எந்த நம்பருக்கு மாடுலஸ் at தான் 0 கிடைக்கும், 0ங்கற ஒரு நம்பருக்கு மட்டும் தான் மாடுலஸ் at தான் 0 கிடைக்கும். இது எல்லா நம்பருக்கும் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். 0க்கு மட்டும் தாங்க 0 னா 0 plus i0,
மாடுலஸ் எடுத்தா ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் எவ்வளவுதான் 0. இப்போ மாடுலஸ் x ஈக்குவல் 0 அப்படின்னா இசட்டுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் பாசிபிள், என்னது 0. அப்போ இது ஒரு சொல்யூஷன். ஸோ இதை சால்வ் பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன், அதான் z ஈக்குவல் 0, ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம்னா, நான் கன்சிடர் மாடுலஸ் x ஈக்குவல் டு 1. ஸ்கொயர் பண்ணுங்க, மாடுலஸ் z ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்டா 1 ஸ்கொயர், அதுவும் 1 தான். மாடுலஸ் x ஸ்கொயரை z into z பார் எழுதிக்கலாமா? ஸோ இதை z into z பார் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 1. வாட் இஸ் z பார் அப்படின்னா 1 by z. இப்போ மாடுலஸ் z 1 இருந்தா z பார் 1 by z இருக்கும், சரிங்களா? இந்த z பார் ஈக்குவல் டு 1 by z நீங்க தூக்கி போட்டோம்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல போட்டா எத்தனை ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம்னா, அப்போ z பார் பதிலா 1 by z ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல போடுங்கன்னா லெஃப்ட் சைடுல z ஸ்கொயர், இங்க z பாருக்கு 1 by z. z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by z ன்னு வந்துருமா? Substituting z bar is equal to 1 by z in equation 1, z square is equal to z bar equal to 1 by z first equation. இதை கிராஸ் பண்ணா z cubes equal to 1. இது ஒரு cubic equation இல்லையா? சாதாரண cubic equation, பார்ல வரல, cubic equation. அப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 3 சொல்யூஷன் இருக்கும். அடுத்த theory of equation படிக்க போறோம். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்னா 2 சொல்யூஷன், தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் அதாவது cubic equation இருந்தா தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருந்தா 3 சொல்யூஷன் இருக்கும். இதுக்கு 3 சொல்யூஷன் இருக்கும். அப்ப இந்த மாடுலஸ் x equal to 1 கன்சிடர் பண்ணா 3 சொல்யூஷன், மாடுலஸ் x equal to 0 கன்சிடர் பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன், அதான் z equal to 0. மொத்தம் எத்தனை சொல்யூஷன்? 4 சொல்யூஷன் வந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் z ஸ்கொயர் வந்திருக்கல சார், அப்ப 2 சொல்யூஷன் தானே கேட்கக்கூடாது. வெறும் z வரல, கூட எதுவும் சேர்ந்து வந்திருக்கு, z பாரும் சேர்ந்து வந்திருக்கு, அதனாலதான் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்றோம். இங்க z cubes equal to 1ல வெறும் z வருது பாத்தீங்களா, அதனால 3 சொல்யூஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடுலஸ் x equal to 0 சால்வ் பண்ணா z equal to 0, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்குது. மாடுலஸ் x equal to 1 இருந்துச்சு அப்படின்னா z பார் வந்து 1 by z ன்னு அர்த்தம். அதை தூக்கி ஈக்குவேஷன் 1ல போட்டா ஒரு cubic ஈக்குவேஷன் கிடைக்குது, பவர் 3 உள்ள ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுல வெறும் z மட்டும் வருது, அப்ப இது சாதாரண cubic ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா z க்கு 3 வேல்யூ கிடைக்கும். எப்பவுமே பவர் 2 உள்ள ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா 2 வேல்யூ கிடைக்கும், பவர் 3 உள்ள ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா 3 வேல்யூ கிடைக்கும். சோ இது 3 வேல்யூ கிடைக்கும். இதுக்கு 3 சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு சொல்யூஷன் மாடுலஸ் x equal to 0 க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லிட்டீங்களா, அது ஒரு சொல்யூஷன், இது ஒரு 3 சொல்யூஷன். அப்போ டோட்டலா கிவன் ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் கிடைக்கும். இதே ஒரு மாடல் நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கு, அதையும் நம்ம கவனிச்சோம்னா புரியும். என்னங்க z டு z பாரும் சேர்ந்து வந்துச்சுன்னா பவர் வச்சு எத்தனை சொல்யூஷன் சொல்ல முடியாது. z ஸ்கொயர் z பார் இப்படி வந்துச்சுன்னா இங்க பவர் 2 இருக்கு, அதனால 2 சொல்யூஷன் தான் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா 4 சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. வெறும் z வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சொல்யூஷன் சொல்லலாம். சப்போஸ் z பவர் 5 plus 1 equal to 0, அதுக்கு எத்தனை சொல்யூஷன்? z பவர் 5 தானே, 5 சொல்யூஷன் அந்த மாதிரி வந்து. பட் z ஸ்கொயர் z பார் வந்துச்சுன்னா எத்தனை சொல்யூஷன் கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் அந்த சம்மே ஒண்ணா. வெறும் z ல ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா பவர் வச்சு சொல்யூஷன் பண்ணிடலாம். வெறும் z ல ஈக்குவேஷன் இருந்து பவர் 5 இருந்தா 5 சொல்யூஷன். வெறும் z ல ஈக்குவேஷன் இருந்து பவர் 4 இருந்துச்சுன்னா 4 சொல்யூஷன் வந்துடும். z ஸ்கொயர் z பாரும் சேர்ந்து வந்ததுனால நம்ம z பாரும் சேர்ந்து வந்ததுனால சொல்யூஷனை வந்து இந்த மாதிரி மெத்தட்ல கண்டுபிடிச்சு தான் சொல்றோம். அப்ப இங்க பவர் 2 வந்திருக்கு, ஆனா எத்தனை சொல்யூஷன் உண்டு? 4 சொல்யூஷன் உண்டு. அப்படிங்கறத ஐடியா நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஹோம்வொர்க் பாருங்க, எக்ஸாம்பிள் 14, எக்ஸாம்பிள் 15 ரெண்டு சமம் படிச்சு தரவா படிச்சு எழுதுங்க. தேங்க்யூ.